அக்கா, அப்ப நீங்க முன்னாடி மாதிரி நீ என்ன தேடியெல்லாம் அடிக்கடி வர மாட்டியெல்லாம் என்ன? நான் வருவேன் சின்ன பொண்ணு. நான் ஏன் வராம இருக்க போறேன்? அவ மாமியார் அவிய வீட்டுலதான் இருக்கவ. பாரு, அவ தான் மாமியாருக்காக மீன் எல்லாம் வாங்கிட்டு வரா. நான் வருவேன். ஆமா, மாமியார் அங்கதானே வந்து இருக்கு. அப்புறம் நீ அங்கேயே வச்சு மீன் குழம்பெல்லாம் வச்சு கொடு. நான் மதியம் சாப்பாட்டுக்கு மட்டும் வரேன், போதுமா? எக்க, எனக்கு இதுதான் பிடிச்சது. பாத்துக்கிடுங்க. அவிய என்ன சொன்னாவ? மதியம் சேர்ந்து இங்க சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு நைட்டு உங்க வீட்டுல தானே சப்பாத்தி வைக்க சொன்னாவ. நீங்க ஏன் இப்படி உழவுறிய? என்னால முடியாது இல்லவ. அந்த கலவி எதுக்கு எடுத்தாலும் 1008 நொட்டம் சொல்லிட்டு இருக்கு. நீயாவது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி ரொம்ப சமாளிச்சுட்டானே இழுவ. ஏன்க்கா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறிய? ஒழுங்கா வாங்க. என்னால ஒன்றும் முடியாதப்பா. நான் ஒன்றும் அங்க வரல. வந்தாது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கு. சும்மா என்ன நொட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன சின்ன பொண்ணு, நான் சொல்றது சரிதானே? மாமியார் அங்க நிக்குது, அங்கிருந்தே வாங்கிட்டு சமையல் பண்ணி சாப்பிடட்டு. பாவங்கா, இருந்தாலும் உமா தனியாலே மாட்டிக்கிட்டா. ரேவதி வந்தோடனே எத்தனை நாள் என்னட்ட தனியா விட்டா? பாக்கட்டு. எக்கா, இது நல்லதுக்கே இல்ல, பாத்துக்கிடுங்க. ஏ வசந்தி, உமா, ஏங்கா உன் மாமியாரும் மைனியாரும் தேடிக்கிட்டே இருக்கவமா? என்னக்கா சொல்றிய? மைனியாருமா? ஆமா, அவளும் வந்தாச்சு. போ, மாமியாரு திட்டிக்கிட்டே இருக்கு. மீன் வாங்க போனா எவ்வளவு நேரம் என்னன்னு போய் பாருங்கம்மா. சரிக்கா. தீந்திய 2 வரும் கலவி ஒரு முடிவோட தான் வந்துருக்கு போல இருக்கு. நீ போ, உன் வீட்டுதான் வந்திருக்கலாம். என்ன அதுன்னு பாரு. எக்கா, இப்படி பண்ணாதீங்க அக்கா, எனக்கு கடுப்பா இருக்கு. சொல்லு சின்ன பொண்ணு. நல்லபடி நீங்களும் போங்களாம். எனக்கு அப்பவே தெரியும் சின்ன பொண்ணு, இந்த கிழவி எப்படியும் மூளையும் கூப்பிடுவானே. பத்தியா, கடைக்கு போய் மீன் வாங்கிட்டு வரக்குள்ள போன் பண்ணி கூப்பிட்டுட்டாலே. கிழவி தானே சும்மா இருக்கும் போதே ஆடும். இப்ப கார்ல செலங்கு கட்டி விட்ட மாதிரி வேற வந்தாச்சா. பாரு, ஆட்டத்துக்கு குறவே இருக்காது. ஏக்கா, என்ன தனியா விடாதீங்கக்கா. இது என்ன கூத்தா இருக்கு? ஏன்னா கொஞ்சம் வீட்டுல வேலை கிடக்கு. நீ போய் எல்லா சமையலும் பண்ணு, நான் மதியம் வாரேன் சாப்பாட்டுக்கு. இருந்தாலும் ரொம்ப பண்ணாதீங்கன்னா. வா உமா, போ. ஆறு சின்ன பொண்ணு, என்ன பண்ணியாவணி? சரி வா, பாத்துக்கலாம். அப்பா, நம்ம தப்பிச்சோம். இழுவ மாட்டிக்கிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அந்த பக்கம் பெய்யவே கூடாது. வசந்தி, கேர்ஃபுல்லா இரு. ஒன்னே ஒண்ணு மட்டும் மிஸ் பண்ணிட்டோமே. இழுவ வேற நிறைய மீன் வாங்கிட்டியா? துணியை துவைச்சத காயப்பட போனோன்னு சொன்னா இல்லையா? அந்த கேப்ல பின்னாடி வழியா போயிட்டு ஒரு 20 மீன் எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுல பொரிச்சு வச்சிடலாம். கொஞ்சம் போல பொரிச்சு கொஞ்சம் போல கறி வச்சா நாளைக்கு சாப்பாட்டு நமக்கு காணும். போ இழுவ, போ, வாரேன். எப்பா, நல்ல நேரம். 2 பேரும் அங்கேயே நிக்கழுவ. நம்ம தப்பிச்சோம். நம்ம வீட்டு மொட்டை மாடல என்ன பாக்கலாம். இழுவ எப்ப துணி காய போட வர்றானே அந்த நேரம் போய் எடுத்துட வேண்டியதா மீனை. போ, பின்னாலே வாரேன். என்னமாக்கா, காலையிலேயே போன் பண்ணேன், லீவு கிடைக்கல, வர முடியாது அப்படி இப்படின்னு சொன்னா. ஏன்? ஆமா, நீங்க வேற. நான் வந்துட்டா இவ்வளவு நல்லதா என்ன பாப்பாளுவ. அதனால நான் இங்க வராம ஹாஸ்டல்லே கிடந்தேன் இவ்வளவு நாளும். அக்கா இங்க வந்தாலே அவளை எப்படா விரட்டலான்னு சொல்லிட்டு தான் ரெடியா இருக்காளுவ. இதுல நான் வேற இங்க வந்து கிடந்து என்னத்துக்கு? அதனால நான் வராத்தது. என்னமாக்கா, என்ன சொல்லியா? ஏன் இவ்வளவு பண்ணதெல்லாம் உங்ககிட்ட ரேவதி அக்கா சொல்லலையா என்ன? உங்களுக்கு எதுவும் தெரியாதா? என்கிட்ட ரேவதி ஒண்ணுமே சொல்லல. அக்கா இங்க வந்தா காலையில சாப்பாடு கூட ஒழுங்கா கொடுக்காம இருந்திருக்காளுவ, தெரியுமா? நீங்க தான் என் மருமளோ ரொம்ப தான் தூக்கி வச்சிட்டு இருக்கிறீங்கம்மா. அக்கா ஒரு நாள் என்கிட்ட சொல்லி எவ்வளவு ஃபீல் பண்ணா தெரியுமாம்மா? அதனாலதான் அவ இப்ப இங்க வர்றதே கிடையாது. ஓஹோ, கதை அப்படி வேற போகுதா? பாத்துக்கிறேன். நீங்க வேற எதையும் தெரியாம என்ன வேற வா வான்னு கூப்பிட்டிய. நான் லீவுக்கு அக்கா வீட்டுக்காவது போயிருப்பேன். நீ ஏன் அக்கா வீட்டு போறா? இது உன் அண்ணா வீடு, எப்பனாலும் வரலாம், பாத்துக்கலாம். என்ன பண்ணியாலும் நீ பாரு. மீன் வாங்க போய் எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் காணல நீ. இன்னைக்கு அவ வந்து சமைச்சு எப்ப உங்களுக்கு தாரான்னு பாருங்க. அத்த பாருங்க, வந்துட்டாவ உங்க அருமை மருமக. வந்த நேரத்தை பாருங்க. நான் வேற ரேவதி தான் வந்திருக்கேன்னு நினைச்சேன். அஸ்வினி அவளை விட பெரிய கடமையாச்சே. அளவிக்கிட்ட சும்மா சும்மா ஏத்தி விடுவா. ரேவதிய கூட கொஞ்சம் சமாளிக்கலாம், இத சமாளிக்கவே முடியாதே. உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கேன். வாமா அஸ்வினி, எப்ப வந்தா? நான் வரதெல்லாம் இருக்கட்ட. நீ இவ்வளவு நேரம் நீங்க எங்க போனீங்க? மூத்தண்ண வீட்டுக்கு போனா அங்க வசந்தி அண்ணியும் காணல, நீ உங்களையும் காணல. ஏன் ரெண்டு ஜோடி போட்டுதான் போவியலோ? அதனால என்ன? அது ஒண்ணும் இல்லத்தே, மீன் கடை கலை நேரத்துக்கு போனா கொஞ்சம் மீன் லாபமா கிடைக்கணும், கொஞ்சம் நின்று பார்த்து வாங்கிட்டு வந்தோம். வந்ததே லேட்டு. இனி எப்ப எனக்கு சமையல் பண்ணி தருவா? இந்த பண்ணி தரத்தே.
வசந்தி அக்காவும் வரேன்னு சொன்னாவ. அவளுக்கு இருக்கு, அவ வரட்டு. நினைச்சிட்டு இருக்கிறிய இந்த செல்வா இல்லத்தே, அவங்க வேலைக்கு போயிட்டாவல்ல. அவனை முதல்ல குடுக்கணும். அவன் சரியா இருந்தா 2 ரூபாய் இப்படியா இருப்பிய. கொஞ்சம் போல துணி மட்டும் இருக்காத்தே, அத காய போட்டுட்டு வந்து குழம்பெல்லாம் வச்சு தந்துறேன். என்னமோ பண்ணுங்க நீ. வீட்டுக்கு வந்த வேலை இப்படி பசியார வைக்காதுங்க. இப்ப வந்துறியம்மா? என்ன நெல்ல நிக்காளோ அம்மா, தாயும் மூலம் என்னைக்குதான் போடுறாள்வன்னு தெரியல. எம்மா, முதல்ல நீங்க ஒரு மாமியார் மாதிரி நடந்துக்கிடுங்க, பாத்துடுங்க. சும்மா இவ்வளவு சிரிச்சு பேசியதாலதான் இப்படி நிக்காளுவ. அது நம்ம கரெக்ட் தாண்டி. இனி பாரு, நான் மாமியாருக்கு இடத்துல இருந்து பேசி பாத்துக்க. பாப்போம், நீங்க முதல்ல கரெக்டா இருங்க. வா கூட கொஞ்சம் சமாளிச்சிடலாம். ஆனா வசந்தி தான் மோசத்திலே மோசம். இன்னைக்கு நைட் அங்கதான் சாப்பாடு, பாத்துக்கலாம். கத்து வீட்டோட எல்லாம் விசாரிச்சு பாருங்க. 2 மருமகளும் ஒரு நேரம் வீட்டுல இருக்க மாட்டாளாமா. அப்படியே சொல்லியாவே. நான் இன்னும் வெளியே போகல மக்கா. வெளியே 4 விட்ட பேசி பார்த்து தெரியும் போல இருக்கு. இனி எப்ப உங்க மரும வந்து சமைச்சு எப்ப சாப்பாடு தரானி? கொஞ்சம் பொறு, பாப்போம். இப்பதானே துணியை காய விட போயிருக்க, வந்து வச்சு தருவா. தாயும் மூலம் என்ன நல்ல நிக்க. எப்பா எப்பா, சரியான 4 முடி. இந்த 2 பியாயலுகிட்டையும் என்ன மாட்டி விட்டுக்கிட்டு அவ தப்பிச்சிட்டா. அத்தனுக்கு இதெல்லாம் தேவையா? கூட்டிட்டு வந்தா அவைய வீட்டு கூட்டிட்டு போக வேண்டியதானே. என்ன நல்ல நிக்காளுவோம்மா. இந்த துணியெல்லாம் நான் எப்ப காய போட்டுட்டு இவ்வளவு எப்ப சமைச்சு போடணும்னே எனக்கு தெரியல. கொஞ்சம் போல உதவி பண்ணி தானி கேட்டேன். இந்த 4 முடிட்ட வந்தாளா பாரு. நீ எல்லாம் காய போட்டுக்கிட்டு செல்வா வரட்டு. இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. என்ன பாடுபடுத்தியாளோமா தாயும் மூலமாட்டு. அங்க என்ன 4 முடி போற மாதிரி இருக்கு. எங்க போறா? நம்ம வீட்டு பின்னாடிதான் போறா. எங்க போறான்னு தெரியலையே. பின்னாடி வழிய போறா. பாப்போம். ஏன் இவ இழிச்சுக்கிட்டே போறா? இழுவே வேற காணல. போய் மீனை எடுத்துக்கிட்டு போயிருவோம். கொஞ்சம் மீன் எடுத்தா டவுட் வரும். ஃபுல்லா எடுத்துக்கிட்டு போயிருவோம். கேட்டா காக்கா எடுத்துட்டு போயிட்டுன்னு சொல்லலாம். அவ எப்படி நம்ம கிட்ட கேப்பா? நம்ம வீட்டுல இருக்கிறதல்ல நினைப்பா. ஓஹோ, மீனை எடுக்க போறியா? எடு எடு. எல்லாம் எனக்கு சௌகரியமா தான் நடக்குது. எடு. நீ மீனை எடுத்துட்டு போய் அழகா அம்மில அரைச்சி குழம்பு வச்சு, ஐயோ சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்டா இருக்கா. இடுத, நீ மீனை காக்கா கொண்டு போயிட்டு தான் நினைப்ப. அதுவா போய் எடுத்துக்கிட்டு வந்துரும். ஓடி போ. ஏன் காட்டுல தாண்டி மழை. எப்பா எப்ப இந்த துணிய காய போட்டுக்கிட்டு வந்து சமைப்போன்னு நினைச்சு வருத்தப்பட்டேன். கடவுள் இருக்காங்க மாரு. நீ போய் எடுத்து குழம்ப வை. மத்தியானம் 3 பேருமா வந்து சாப்பிட வர. போ போ போ. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முந்தனுக்கு. அப்பா, என்ன துணிய காய போட்டு வரேன்னு சொன்னா காய போட்டுட்டு இங்க வந்து நிக்க. என்ன நீ சமைக்கிற எண்ணமே இல்லையா? இங்கே அங்கேயுமா நடந்து டைம் ஓட்டிடலான்னு பாக்குறீங்களா? அது இல்ல அஸ்வினி, அது வந்து அண்ணி மீனை மூடிச்சுட்டு போனீங்களா? வெளியே கிச்சன்ல ஏதோ சவுண்ட் கேட்டு அதத்தான் சொல்லலான்னு வந்தேன். என்ன இழுவ? ஒருத்திய சமாளிக்கிறதுக்கே பெரிய கஷ்டமா இருந்துச்சு. இங்க பாரு, ஆத்தா பிள்ளை மக்கஞ்சிட்டு எல்லாம் வந்து சேர்ந்து வந்து உட்காந்துருக்கல்வ. இவ்வளவு நம்ம எப்படி மேனேஜ் பண்றது? நீங்க ஏன்க்கா அவியல மேரேஜ் பண்ண போறீங்க? அதான் அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆச்சு இல்லையா? என்ன அஸ்வினி மட்டும் அவள மேரேஜ் பண்ணவா? இழுவ மேனேஜ் சொன்னேன் கிறுக்கி. நானே எப்பவாவது ஒரு வாட்டி தான் ஒரு கிளிக்கா இங்கிலீஷ் பேசுவேன். உடனே அவளை வந்துடுவா. ஓ மேனேஜா? என் காதுல மேரேஜ்னு கேட்டுக்க, அதான் சொன்னேன். இவ தலையில அந்த அம்மி கல்ல தூக்கி போடுறதுக்கு எதே ஒரு 5 மினிட்ஸ் அத்தே. என்ன இப்ப எடுத்துட்டு வந்துடும். பாத்தியா இழுவ? 2 மக்களையும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு நம்மள எப்படி வேலை வாங்குதுன்னு பாத்துக்க. ஆனா அந்த கோழி யாரோடதுன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆவணக்கா. பாருங்க, நினைச்ச உடனே ஒரு கோழியை பிடிச்சிட்டு வந்துட்டு பாருங்க. நமக்கு கூட அந்த திறமை கிடையாது. கலவிய
லேஸ்ல எல்லாம் எடை போட்டுறாதுங்க. குவாலி யாரோடதுன்னு கொஞ்ச நேரத்துல தெரியும்னு சொன்னீங்களா இழுவ? பாப்போம், தெரியாமலா போவோம். ஆமா, கொஞ்சம் குழம்பெல்லாம் எடுத்து வச்ச மாதிரி இருந்து. எதுக்குன்னா இப்ப நான் எல்லாத்தையும் கொண்டாங்க வச்சேனா ஒன்னோட ஊத்தி தின்னுகிட்டு நைட்டுக்கு மறுபடியும் நான் வைக்கணும். அதான் மாத்தி வச்சிட்டேன். சூப்பர்க்கா, சேமிச்சு வைக்கிறதுல உங்களை அடிச்சுக்க முடியாது. அப்பா, நைட்டு நான் தப்பிச்சேன். என்னது, நைட்டு நீ தப்பிச்சியா? அதெல்லாம் கிடையாது இழுவ. இங்க சாப்பிட்டுச்சுனா அந்த குழம்பு எடுப்பேன். உன் வீட்டுக்கு வந்தனா நீ ஏதாவது வை, நான் நாளைக்கு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிப்பேன். ஆளை மண்டே சைஸையும் பாரு. சரி, நாட்டாம வாங்க. குழம்பு மீதி இருந்தாதானே. இவ தொல்ல வேற. அத்தே, என்ன மருமக? அத்தே, எல்லாம் ரெடி தான், நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வரேன். நீ 2 வரைக்கும் கதை தான் பேசிட்டு இருக்கிறிய. என் பிள்ளை வேற பசி தங்க மாட்டான். சீக்கிரம் எடுத்துட்டு வரங்க. இந்த எடுத்துட்டு வரேன் அத்தே. நாட்டு கோழி குழம்பு வச்சு கொஞ்சம் போல சாப்பிடலான்னு பார்த்தா இவ்வளவு ஒரு நேரம் கதை தீராது. பாத்தியா இழுவ, என்ன ஆட்டம் ஆடிட்டு போகுது நீ பாரு. இனி வேற அவ்வளவு 2 கணனும் ஓவராதான் கலவிக்க சவுண்டு வரும். பாத்துக்கலாம்க்கா, விடுங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க? பாரு, எவ்வளவு கொழுப்பம் உன்னுடன் இருந்தா தேடி வந்து திட்டிட்டு போகுது பாரு. நான் எல்லாம் எப்போ இத மாதிரி பொறுமையா போகக்கூடிய ஆளே கிடையாது உமா. வா வாங்க, பின்ன போவோம், எல்லாரும் இருந்து சாப்பிடுவோம். பாத்திமா, இந்த பூச்செடி எல்லாம் எங்க இருந்து வாங்கினா? 2 நாளைக்கு முன்னாடி கூட வீட்டுல ஒன்னும் இல்லாம இருந்துச்சு, இப்ப அழகா நட்டு பூத்துருது. ஆமாக்கா, நேற்றுக்கு நாகர்கோயில போயிட்டு வர ஒரு நர்சரி கார்டனை பார்த்தேன், அங்கதான் இருந்துச்சு. சரி, கொஞ்சம் பூல வாங்கி நட்டு வாங்கி நட்டேன்க்கா. குவாலி ஏதாவது வந்து மேஞ்சிடாம அப்படியே பரண்டி தள்ளிடும் பத்துக்க. அதான் பார்த்து எடுத்து வை, ஒரு வேலி மாதிரி வச்சேன்னா உள்ள போவாது. ஆமா, இதுல வச்சு விடணும்க்கா. என்ன புஷ்பாக்கா, கீதாவை காணல? அவளா வீட்டுலதான் இருப்பா, நான் போய் பார்க்க போகல. இப்பதான் வீடு வாசல் எல்லாம் பெருக்கி எடுத்து போட்டிருக்கேன். இனிதான் அவளை போய் பார்க்க போனோம். பாரு, நம்மளும் கல்யாண சாப்பாடெல்லாம் சாப்பிடலான்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். லட்சுமி அக்கால சொந்தக்கார வீட்டுல கடைசி பாரு, கூட்டாம எடுக்காம கல்யாணமே முடிஞ்சு போச்சு. ஆமாக்கா, நானும் தான் ஆசைப்பட்டேன். பணக்கார வீடா வேற இருக்கா, பாருங்க சிம்பிளா முடிச்சுக்கிட்டானுவ. சரஸ்வதி பாட்டி பக்கம் வர்றது கிடையாது, அது உங்களுக்கு தெரியாதாக்கா? மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை இல்லையா? சண்டையில பாட்டி கொஞ்ச நாள் சண்டை போட்டு அவி அம்மைய வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் 2 நாளா இங்க வந்துருக்கு போல. வெளியெல்லாம் ஆளை காணல. முன்னாடியாவது அங்க எங்க எப்பவும் ஓடிக்கிட்டு தெரியும். இப்ப பாக்குறதே கஷ்டமா இல்லையா இருக்கு. மரும கொஞ்சம் காட்டந்தான், பாவம் இல்லாத கிளவி, சும்மா அங்க எங்கேயாவது வந்துகிட்டு இருக்கான். இப்ப பாரு, எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே ஆகி போச்சு. ஆமா, என்னத்த சொல்ல, யாருக்கு நிலைமை எப்ப மாறுதுன்னு யாருக்கு தெரியுது. கோழிய இங்கதான் திறந்து விட்டாலும் எவாதான் எடுப்பா பிடிப்பான்னு தெரியாதம்மா. இதோட எத்தனாவது கோழி? என்ன பாத்திமா, கீதாளக சவுண்டு மாதிரில இருக்கு. கீதாளக சவுண்டு மாதிரி இல்ல, கீதாலேயே தான் எங்கேயோ சண்டை போட்டுட்டு இருக்க போல இருக்கு. மதியம் கூட பார்த்தேன் ஏறதுக்கு வந்து, எங்க போச்சுன்னு தெரியல. சோ, கடுப்பா இருக்குக்கா. என்ன கீதா, என்னாச்சு? மதியம் கூட வீட்டுக்கிட்ட சுத்தி நின்னுக்கா கோழி, காலில் பாத்துக்கிடுங்க. எவ்வா பிடிச்சான்னு தெரியல. இப்ப பாருங்க, கோழி அடைக்கலாம் அடைச்சுக்கிட்டு என்ன ஒரு வேலையா வெளியே போகணும் பாத்துக்கிடுங்க. போலான்னு பார்த்தா கோழிய காணல. எல்லா கோழியும் காணல, இல்ல 1-2 காணலையா? ஒரு கோழியனாக்கா காணல, எங்க போச்சுன்னு தெரியல பாத்துக்கிடுங்க. வர வர நம்ம ஊர்ல கோழி கள்ளி அதிகமாயிட்டு தான் போறாளோன்னு நினைக்கேன். சரி கீதா, கோவப்படாத, வா, நானும் அவன் கூட வாரேன், எங்கேயா தேடி பாப்போம். வாங்கக்கா. எப்படியாவது ஐஸ் எடுத்து வச்சு அவ கூடயே திரிவா. நமக்குதான் அந்த சாமர்த்தியம் இல்ல போல. இருந்தாலும் இந்த பாத்தியமா நல்லாதான் நடிக்க கீதா கிட்ட. இவன் நடிப்பைய நம்பி அவ போற இடம் எல்லாம் இவனையும் கூட்டிட்டு தெரியா. 2 பேரும் சண்டை போட்டுட்டு கொஞ்ச நாள் மூஞ்ச தூக்கிச்சிட்டு தெரிஞ்சாளுவ. கடைசி நம்ம தான் சேர்த்து வச்சோம், அந்த நன்றி கூட கொஞ்சம் கூட கிடையாது. கோழிய காணல, இவ ஓடியா. போட்டு எவ்வளவு நாள் தான் சேர்ந்துருக்கணும் நானும் பாக்கி.
மருமோள சும்மா சொல்லக்கூடாது, வாசனை அள்ளுதே. நல்லாதான் சமைச்சிருக்க வசந்தி. சமையல்ல சூப்பர் வசந்தி. பார்க்கவே மனமா இருக்கு, அப்ப ருசியா தான் இருக்கும். சூப்பர் சூப்பர் வசந்தி. ஓக்க வாய்க்கிழவி என்ன பாடுபடுத்திட்டு சூப்பர். அப்படிங்களா தே? நல்லா சாப்பிடுங்க தே. ஆனா பின்னாலையும் பேசிட்டு முன்னால சிரிக்க உங்களால தாக்கா முடியுது. கண்டுக்காம இருளுவ என்ன ரேவதி ஒண்ணுமே வாதுறக்காம இருக்கா? ரேவதி ரேவதி எப்படிமா இருக்கு? நீ என்ன சஜஷனுமே சொல்லல. இருக்கு இருக்கு நல்லாதான் இருக்கு. ஆமா மருமோள, இவ்வளவு நாள என் மூலத்து வீட்டுல கூட நின்னேன். ஒரு நாள் கூட எனக்கு அவன் நாட்டு கோழி எடுத்து சமைச்சு தந்ததே கிடையாது மருமோள. ஆனா நீ சூப்பர் மருமோள. இப்ப கூட நான் எடுத்து சமைச்சு தரலையாத்தே, நீங்க எடுத்துட்டு வந்தே நான் சமைச்சேன், அவ்வளவுதான். இப்ப கூட இந்த பேரும் புகழும் உங்களைத்தான் அதே சேரும். இருக்கட்டும் மருமோள இருக்கட்டும், நல்ல டேஸ்டா தான் இருக்கு. என்னக்கா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுது, குட்டி சாத்தா மட்டும் அமைதியா இருந்துட்டு இருக்கு. இருந்துட்டு போட்டு. அஸ்வினி எப்படிமா இருக்கு? சூப்பர் சூப்பர் அண்ணி, பாத்துறக்க முடியல. எக்கை எல்லாத்தையும் மாறி இங்கேயே வச்சுட்டேல, இல்ல நமக்கு இருக்கா எப்படி? நமக்கெல்லாம் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இவ்வளவு தின்னுட்டு இளம்பட்டு நல்ல நாட்டு வழின்னு நினைக்கமா, அழகா டேஸ்டா இருக்குல்ல. சூப்பர்மா சூப்பர் சூப்பர். இங்க மேஞ்சிட்டு தெரிஞ்ச கோழிய காணல, எவ்வா தின்னியாலோ அவளுக்கு வயிற்றால போக. என்னது என்னாச்சு? இல்ல வெளியே யாரோ யாரையோ திட்டிட்டு இருக்காங்க, அதனாலதாம்மா. கன்ஃபார்மா திருட்டு கோழிதான்க்கா, கலவிக்கு புற யாராவது பாருங்க. நான் மாட்டேன், இன்னைக்கு கண்டுபிடிச்சேன், தலைகீழ தூக்கிடுவேன், எவ்வளா இருந்தாலும் சரி. பாத்துக்கிடி. என்னண்ணா இழுவ கீழே சவுண்ட் மாதிரி கேக்குது? வாங்கக்கா, பின்ன என்னன்னு போய் பாப்போம். எதே நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு இருங்க, நாங்க ஒரு 8 வெளியே போய் என்ன அது என்ன பிரச்சனை மட்டும் விசாரிச்சுட்டு வந்துடும். சரி மருமலா போ. ஐயோ கோழிக்காரி தேவையால இருக்குமோ? என்னம்மா உன் மருமோ உங்ககிட்ட கேட்டுட்டே வெளியே வீடு வீடா போட்டான்னு கேட்கியா? பெர்மிஷன் கொடுத்து வேற அனுப்புறிய? அது போயிட்டு வரட்டுமாக்கா, எங்க கதவை சவா போறா, என்ன யாதுன்னு ஒரு பிரச்சனை தானே, போய் கேட்டு எடுத்துட்டு வருவா. போயிட்டு. ஐயோ நம்மதான் கோழியை வேற திருடிட்டு வந்தோம், மாட்டோம் தீர்ந்தோம். இன்னைக்கு எல்லாருக்க வீட்லயும் வந்து பாக்கி என் கோழிய வேற காணல. யாருக வீட்டுல என் கோழிய கறி வச்சிருந்தாலும் தெரியட்டு, அதுக்கப்புறம்ல இருக்கு. ஐயோ பிரச்சனை பெருசாகும் போல இருக்கு. ஏமா நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணுலக்கா, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் என்ன யாருன்னு ஒரு 8 போய் வெளியே பாத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. இன்னைக்கு மட்டும் எனக்கு அது எடுத்தவா யாருன்னு தெரியட்டு, பாத்துக்க நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன். இப்ப நான் சும்மா விடியதா இல்ல. இது என்ன வாரத்துக்கு ஒரு கோழி காணாம போயிட்டு இருக்கு? ஏக்கா என்ன இழுவ? ஏக்கா கேக்குறேன்னு தப்பா நினைக்காதுங்க, உண்மையை சொல்லுங்க. கோழி நீங்க தானே ஆட்டை போட்டிய? சொன்னாலும் நான் சொல்லி கொடுக்க மாட்டேன்க்கா, என்ன நம்பி சொல்லுங்க. எட்டி மிதிச்சேன்னு நினைச்சிக்க. என்னென்ன இழுவ, நீயும் நானும் பேசிட்டு இருக்கும்போதானே கலவி பிடிச்சுக்கிட்டு வந்துச்சு. இதுல நான் ஆட்டை போட்டேன்னு என்கிட்ட கேட்கியா? ஏன்னா கலவி பிடிச்சிட்டு வந்த கோழிய கொஞ்சம் போற குழம்பு வச்சுட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் வேற வச்சியலாம், அதான் சின்ன டவுட்டு. நீ எல்லாம் நல்லா வருவானா இழுவ? நல்லா வருவா, வந்துட்டா. எவ்வாறு இன்னைக்கு தெரியாம இருக்கட்டு, போலீஸ்ல கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கீதா என்ன கீதா சத்தம் போட்டுட்டு இருக்கா? கோழிய காணல என்னன்னு என்னாச்சு? ஏக்கா சாயங்காலம் கூட நான் பார்த்தேன்க்கா, இரவு என்னக்கு வந்து பார்த்துக்கிடுங்க. இப்ப பாருங்க கோழிய காணல. எவ்வா எடுத்திருப்பா? அடிக்கடி என் வீட்டை மட்டும் இப்படி கோழி காணாம போயிட்டே இருக்கு. அதானே நானே இப்பதான் சாப்பிட்ட உட்கார்ந்தேன், நீங்க போடி சவுண்ட்ல தான் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஓடி வந்தேம்மா. நம்ம ஊர்ல பல பேர் பட்ட கள்ளி ஏரியாளோக்கா, அதுலயும் கோழி கள்ளிய மாட்டு நாளும் நினைச்சிடுங்க. இன்னைக்கு என்னாச்சம்மா? கோழியே காணலையே அத்தே, அதான் யார் எடுத்தா எவர் எடுத்தான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. கோழியே காணல, ராத்திரி நேரம் அடைய வரம்மா, நீ அது தேடிட்டு இருக்கா, அது வர
இல்ல இல்ல, என் கோழி சாயங்காலம் இற தின்னு, ஆனா இப்ப காணல. மற்ற எல்லா கோழியும் நின்று மேய்ஞ்சிட்டு இருக்கு, இந்த ஒரு கோழியும் காணல. அப்படியா? சரி சரி, பின்ன தேடி பாருங்கம்மா, இங்க இங்கதான் நிக்கும். ஏன் சாப்பிட்டுட்டு தானே இருந்தீங்க, நீங்க ஏன் வந்திய? இல்லம்மா, கோழி காணலட்டுக்கெல்லாம் சொன்னாவில்லையா, அதான் என்ன யாதனி பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏ கீதா, ஏக்கா ஏன் கோழி எங்க இருந்து? என் வீட்டு பக்கத்துலதான் மேய்ஞ்சிட்டு இருந்து, நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கியா, நான் வந்து தேடி பிடிச்சு கொண்டு வரேன். என்ன பா உன் கோழி. ஐயோ, இது தெரியாம நான் வேற ரொம்ப சவுண்ட் போட்டுட்டேன். இதெல்லாம் கோழி இங்க நிக்குதுன்னா இப்ப கிளவி யாருக்கு கோழியை பிடிச்சுக்கிட்டு வந்து? சரி வா, சத்தம் போட்டு நிக்காம போலாம். நம்ம பிடிச்சிட்டு வந்து அதே கோழிய போல இருக்கு. அப்ப நம்ம யாருக்கு கோழியை பிடிச்சோன்னு தெரியலையே. வசந்தி அக்கா, என் கோழி இங்கதானே இருக்குக்கா. நீங்க உங்க கோழி நிக்குதானே பாத்துக்கோங்க. என்ன கீதா, என்ன சொல்லியா? எக்கா, போன தடவை கோழி எல்லாம் பொரிய வைக்கும் போது இந்த கோழி ஒரு கோழி உங்களுக்கு தான் சேம தந்தேன் இல்லையாக்கா, மறந்தா போச்சு. அட ஆமா, வாங்கக்கா போய் உங்க கோழி நிக்குதானுக்கா பாத்துக்கிடுங்க. இழுவ, அப்ப கொதிக்குது நம்ம வீட்டு கோழியா? ஐயோ கொன்னா பாருங்கக்கா எப்படி ஓடுது. நீ ஆசை ஆசையா வளர்த்த கோழிய என் கையாலேயே கொல்ல வச்சு குழம்பு வைக்க வச்சுட்டு இந்த கிழவி. சரி வாங்கக்கா, ஃபீல் பண்ணாதீங்க, போவோம். கொன்னா பாவம், தின்னா தீரும். வாங்க. இழுவ, சரியான கோபத்துல இருக்க பாத்துக்க, வாங்கிட்டு போயிடாதன்னா. என் கோழியே கடைசி எனக்கே குழம்பாயிடுச்சா? எப்பவும் ஊரா வீட்டுல இருந்து ஆட்டையை போட்டு தின்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டுல உள்ளதான் இல்லாமதாக்கா போவோம். சரி சரி சரி, நான் உங்களை சொல்லல, வாங்கக்கா. இழுவ, ஓவரா பேசிட்டு இருக்காங்க. சரி வாங்க, குழம்பு வேற ஆறிட போகுது, வாங்க வாங்க. கிளவி என் கோழியே கொன்னு குழம்பாக்கிடுச்சு. ஒண்ணும் தெரியாம அமைதியாவே இருந்துகிட்டு கிளவி. லட்சுமி, பிள்ளைகளை போய் பாத்துட்டு வரங்கிட்டு போனா இல்லையாம்மா, நல்லா இருக்குதோளா? ஆமாக்கா, 2 வரை நல்லா சந்தோஷமா தான் இருக்காம பாத்துக்கிடுங்க. எங்க மைனியார் ஏதாவது சொல்லிச்சா லட்சுமி? ஏதாவது அப்பப்ப சொல்லிக்கிட்டு தான் இருந்துச்சு. நானும் ராதிகாவும் கொஞ்ச நேரம் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம்க்கா. உடனே என்ன பேசி ஏதாவது பேசுங்கிட்டு பாக்குறதுக்கெல்லாம் வந்துச்சு பாத்துக்கிடுங்க. அந்த நேரம் ராதிகாவும் ஒரு மாதிரி திட்டுச்சு. அந்த நேரம் மரமும் வந்து அவங்க அண்ணியை வந்து ஒரு மாதிரி திட்டினான். சரி சரி, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இருக்கவில்லையம்மா, அதுதான் வேணும். என்ன லட்சு, புதுசா வேற வீட்டுல கல்யாணம் ஆயிருக்கு, விருந்து ஏதாவது கொடுக்கலையா? இப்படி அப்படியே விட்டுலானே இருக்குதிய? அப்படியெல்லாம் விட்டுலான்னு இல்ல சின்ன பொண்ணு, வர ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுல விருந்து கொடுக்கணும் பாத்துக்க, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் வீட்டுல மட்டன் சிக்கன்ல நிறைய தானே நிக்குது. டக்குன்னு ஒரு மட்டனை பிடிக்கணும், கட் பண்ணணும், குழம்பு வைக்கணும். பட்டார்னு ஒரு சிக்கனை பிடிக்கணும், பொரிக்கணும், குழம்பு வைக்கணும். வேற என்ன வேலை? ஆமா, எல்லாம் ஈஸியா சொல்லிடு. எனக்கு அழனே வெளியே இருந்து யாரும் வரண்டாம்னா கூட இருக்க நீங்க எல்லாருமே போதும். அது இருக்கு இது இருக்கு, சிக்கனும் மட்டனுமா. என்னக்கா, கடையில போய் ஆட்டரிசி தாங்கனியா எல்லாரும் கேட்கவ, கொஞ்சம் மட்டன் கொடுங்க, சிக்கன் கொடுங்க, அப்படிதானே கேட்கவ. அதான் நீங்க வீட்லயே வச்சிருக்குது இல்லையா, எதுக்கு வெளியே வாங்கணும்னு சொன்னியம்மா? போதும் போதும், சொன்னதெல்லாம் போதும். ராணியக்கா பாத்தியலா, லட்சுக்கு வர வர வாய் கொழுப்பு கொஞ்சம் கூடி போச்சு. முன்னாடியாவது அடிக்கடி தூக்கி தூக்கி தலைகளா தூக்குவேன், இப்ப பாருங்க ஒண்ணும் இல்ல பத்தியலா, அது நல்லதான். ஆமா சொல்லுவானா, நல்லா சொல்லுவா. தூக்க வராளமே தூக்க. சண்டை போடாதீங்க. எங்க உமாலே வசந்தியும் காணல? அங்க ஏதோ கீதாளவு கூட கோழி பிரச்சனைக்கா, அங்க சண்டை போட்டுட்டு கிடந்தாளுவ. அதான் நான் இந்த சைடு வந்துட்டேன். அங்க போனா கடைசி நம்ம தலைதான் உருளும். எல்லாம் தீரட்டு, அதுக்கப்புறம் போய் பாக்கலான்னு வந்துட்டேன்க்கா. உள்ள நேரம் ஃபுல்லாவும் கூட ஒட்டிக்கிட்டே திரி, பிரச்சனை மட்டும் ஒதுங்கிருந்தா. ஆமா, இதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். ஆமா ஆமா, எல்லாம் இவ என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டா. இவளுக்கு வாயில விரல் வச்சா கூட கடிக்க தெரியாது. போன அப்புறம் ராணியக்கா, இன்னைக்கு குளத்துல போய் குளிக்க போமா? ஏன் சின்ன பொண்ணு குளத்துக்கு போமான்னு கேட்க? இல்ல லெச்சு, ரொம்ப சூடா இருக்கு, குளத்துல கொண்டு போய் முக்கிரும், அதுக்குதான். ஏன் சின்ன பொண்ணு சும்மா அவள்கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா? பாருங்க, கொஞ்ச நேரம் நிம்மதியாக நம்ம பேசலாம் நினைச்சா வந்துருவா எங்க இருந்தாவது. ஆஹா, உடனே பாருங்களா. சும்மா இரு சின்ன பொண்ணு. வா வசந்தி, ஏன் ஒரு மாதிரி இருக்காமா? ஏங்கா, குழம்புல பங்கு தரலையா என்ன? போன அப்புறம் நானே வெந்துகிட்டு இருக்கேன்.
இதுல வேற அவ எரிச்சல் விட்டுட்டு இருக்கா. வந்துட்டு இருக்குதுலா, எத்தி மிதிச்சனா கிணத்துக்குள்ளதான் விழுவிய. வாயை மூடிட்டு என்னன்னு சொல்லுங்க. என்னாச்சு வசந்தி? ஏக்கா, என் மாமியாரு ஒரு கோழியை பிடிச்சுக்கிட்டு வந்துக்கா, குழம்பு வச்சு தானே. நானும் எல்லாம் வச்சு எடுத்து கொடுத்தேன். கடைசியிலதான் தெரியும் அது என் வீட்டு கோழின்னு. ஏன் உன் வீட்டு கோழின்றோட மூஞ்சி இப்படி தொங்கி போச்சு? அடுத்த வீட்டு கோழின்றோட நல்லா ருசிச்சிருப்பியே. அதானே, தான் வீட்டு கோழின்றோட மூஞ்சி இப்படி மாறி போச்சு. என்ன நாலு, அடுத்தவங்க வீட்டு கோழினா ருசிக்க, நம்ம வீட்டு கோழினா கசக்குமோ? சும்மா இரு சின்ன பொண்ணு, நானே கடும் கோவத்துல வந்திருக்கேன். சும்மா அதை இதையும் சொல்லிட்டு என்ன கோவப்படுத்திட்டு இருக்க கூடாது. கிளவியல மாதிரி நிறைய ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சிருந்தா சரி, ஒண்ணு போனா இருக்கட்டும் சொல்லி விடலாம். இது நானே வச்சிருந்த 4 கோழி, அதுலயே ஒண்ணு போச்சு. என்னது? இப்ப யார பார்த்து சொல்லிய? செலவுளவு மாதிரி நிறைய வச்சிருந்தானே, யார சொல்லியா நீ? ஏ லட்சுமி விடு, யார சொல்லணும்? உங்களைதான் சொல்லி. இந்த கூட்டத்திலேயே நல்ல வசதியாவும் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஆளும் தான். இங்க பாரு, யாருக்கு மேலே உள்ள கோவத்தை ஏன் மேல காட்டான்னுட்டு இங்க வந்து காட்டாத வசந்தி. சும்மா கேட்டுட்டு அமைதியா போக மாட்டேன் பாத்துக்க. அங்க மாமியார் கோழி பிடிச்சாதான் இவளுக்கு கோவம் வந்துட்டு அது என்கிட்ட வரா. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் பொதுவாக தானே சொல்லிட்டு இருந்தேன், நீங்க ஏன் பொங்கி வரைய? ஏ லட்சுமி விடு. வசந்தி சும்மா இருமா. பொங்கி வரனா? பொங்கி நீ எல்லாம் சொல்லுவேன்னு கேட்டுட்டு இருப்பேன். இங்க பாரு, நீ கொஞ்ச நாளாவே பாத்துட்டு இருக்கேன். என் வீட்டுல அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஏன் அழுதுகிட்டு இருப்பா? எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கறதாலதான் ஒரு மாதிரி துள்ளிக்கிட்டு தெரியறிய. நீங்க என்ன பேச வைக்காதுங்க பாத்துக்கணுங்க. என்னடா என்ன பண்ணிருவா நீ? ஓவரா பெட் குடிக்க ஓவரா. ஏக்கா விடுங்க, எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு? பாருங்க அக்கா, எப்ப பேசினாலும் என் வீட்டுலதான் வசதி இருக்க மாதிரியும், என் வீட்டுலதான் மாடு ஆடு கோழி எல்லாம் நான் வச்சிருக்கிற மாதிரியும், இவளுகிட்ட எல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி நடிப்பா. 10 வீட்டுக்கு வாடகை வாங்கி தின்னியாலே நான் என்னைக்காவது ஒரு நாள் கேட்டுப்பேனா உனக்கு அங்க இருந்து வருமானம் வருது இங்க இருந்து வருது நீ? ஆனா எனக்கு நான் பாருங்க, அவ எப்படி வந்து நிக்கியா நீ? ஒன்னும் சொல்லலன்னு சொல்லிக்கிட்டு நான் வாடகை வாங்கி தின்னியதா கூட நீ சொல்லி காட்டுறியா? தெரியுதா? உன்ன சொன்ன உனக்கு கோவம் வருதா? இத மாதிரி நம்மள எல்லாருக்கும் இருக்கு. இத பாரு, என்ன பத்தி எதுவும் பேசாத. ஏக்கா வசந்தி அக்கா விடுங்களா. லட்சுமி எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு? பின்ன பாரு சின்ன பொண்ணு, நான் வாடகை வாங்கினா அது ஏன் உழைப்புனால நான் கட்டின வீடு. இவங்களுக்கு என்ன வந்து போச்சா? ஆமா, நாங்க உழைக்காம தான் ஆடு மாடு நடந்து என் வீட்டுக்கு வந்துச்சு. இவ மட்டும் உழைச்சிட்டாலாம், நல்லா உழைச்சிட்டாலாம். போன வாய முடிக்கிட்டு. இங்க பாருங்க, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிறிய. லட்சுமி விடு, நீ வா. அவளே கோழியை போற கோவத்துல இருக்க, நீ ஏன் அவள்கிட்ட மாறி மாறி பேசிட்டு இருக்க? வா. அவளுக்கு கோழி போச்சுன்னா மாமியார்கிட்ட சாட வேண்டியதானே, யாருக்கிட்ட சாடிட்டு நிக்கிய? வந்துட்டா. ரொம்ப பேசாதீங்க, தைரியம்னா நின்னு பேசுங்க. எதுக்கு இப்ப ஓடிட்டு இருக்கிறிய? நீ வா லட்சுமி. எல்லாம் அவ மட்டும் தான் பேச தெரியும். அவ பேசுறது மட்டும்தான் கரெக்ட்னு பேசுவா. விடு சின்ன பொண்ணு, விடு நீ. இதுல 2ல 1 பேசாம விடவே மாட்டேன். விடு நீ. நான் உங்களை பிடிக்கவே இல்லக்கா. பிடிக்கலையோ? பாரு சின்ன பொண்ணு, என்ன பேசிட்டு போகுத நீ? பேச்ச குறைங்க. கோழி போன கோவத்தை அவிய மேல போய் காட்டினா முடியுமா? மாமியாட்ட காட்டுங்க. அங்க காட்ட தைரியம் இருந்த நான் ஏம்னா இங்க வர போறேன்? பாரு, கடைசி வீல்ட சண்டை போடிய மாதிரி ஆயிருக்கு. இருந்தாலும் மனசுல உள்ளதெல்லாம் கொட்டுற மாதிரிதான் இருக்கு. சரி வா. அஜிதா, எப்ப மக்களே வந்தா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதே வந்தேன். நீங்க ராணியத்தை வீட்டுக்கு போயிருக்கதா சொன்னா பூ மாதிரி. உங்க அம்மைக்கு வீட்டுக்கு போயிட்டு இங்க வந்த பிறகுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என் மருமோ இல்லாம வீடே வெறிச்சொடி கிடந்து தெரியுமா? எனக்கும் அங்க இருந்தாலும் இங்க வரணும் தான் ஆசை. இருந்தாலும் அம்மை கொஞ்சம் உடம்பு சரியில்லை இல்லையா, அதான். இந்தாங்க டீ குடிங்க. இல்லம்மா நீ குடி. நான் ராணிய கழுவிட்டு போனேன், ராணிய கல்ல குடிச்சேன். அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காவ? தம்பி எப்படி இருக்கான்? எல்லாரும் நல்லா இருக்காவத்த. தம்பி லீவ்ல 2 நாள் இங்கதான் வந்து நிப்பான். அப்படியே மக்களே, வரட்டு. எத்தனை நாள் வேணாலும் நின்றுட்டு போட்டு. மாமா எங்க காணல? அவரு எப்படி மக்களே இந்த நேரம் வீட்டுல இருப்பாரு? அவரு எங்க வயல்ல காணும். அத்தை, நீங்க எனக்கு சொன்னது உண்மையா? ராதிகாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆமா மக்கா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாத்துக்க. போய் பார்க்கவும் போயிருந்தேன். பிள்ளை நல்ல சந்தோஷமா இருக்கா. சரி அத்தை. அரவிந்து வா மக்களே. அங்க ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் கைமா அலைஞ்சதுமா, அதான் வீட்டுக்கெல்லாம் வர முடியல. அதனால என்ன மக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாயங்காலம் போய் ராதிகாவை பாத்துட்டு வரலான் இருக்கேம்மா. சரி மக்களே, போயிட்டு வா. அஜிதாவையும் போகும்போது கூட்டிக்கிட்டே போ. சரிம்மா. கல்யாணத்துக்கு ஒன்னும் குடுக்கல இல்லம்மா, என்னது குடுக்கறதுக்கு? ஒரு காப்பு ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன் மக்கா, அதை கொண்டு போய் போட்டுட்டு 2 பேரும் பாத்துக்கிட்டு வாங்கன்னு பையனுக்கு ஒரு பிரேஸ்லெட் எடுத்து வச்சிருக்கேன். சரிம்மா. சரி மக்கா, நீ டீயை குடி, நான் இப்ப வாரேன். என்னடே டீயை போட்டுட்டியா? ஆமா, உடனே போட்டாச்சு. நீங்க தான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டு போனீங்க. எங்க அப்பா ஒண்ணு சொன்னாங்க. நானே கேக்குறேன்னு தான் நினைச்சேன்.
வரும்போது நீயும் உங்க அப்பா எங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன விஷயம்? அது அப்பா சொல்றாங்க அவங்க நமக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்குறாங்களாங்க. வீடா? எதுக்கு? அதான் இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, கொஞ்சம் வசதி இல்லாத மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதான் ஒரு வீடு என் பேர ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. என்னங்க சொல்றது? ஏன் உனக்கு இந்த வீட்டுல சந்தோஷமா இல்லையா, இல்ல இந்த வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணி வாழதான் முடியலையா? எப்படி? நீங்க இல்லைங்க, நீங்க என்ன தப்பா நினைக்காதுங்க. அப்பா கேட்டாங்க, அதான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏன் உனக்கு என்ன விருப்பம் அதை சொல்லு. இல்லைங்க, எனக்கு எதுனாலும் ஓகே தான். எதனால ஓகேவா? எதனால ஓகேனா அப்போ உங்க அப்பா எங்க வாங்கி தராங்களோ அங்க நீ மட்டும் போய் உட்காரு. ஏங்க நான் அப்படி சொல்லல. எங்க டீ என்ன கேட்டாலுமே தப்பாவே ஆகுது. என்ன ராதிகா, வீட்டுல யாருமே இல்ல? ஆமாங்க, அத்தையும் மாமாவுக்கு இன்னைக்கு செக்அப் பண்ணணுமா, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கங்க. ஓ அப்படியா? சூப்பர். சரி நீங்க உட்காருங்க, நான் போய் அத்தை வர முன்னாடி சீக்கிரமா சமைச்சிட்டு வந்துடுறேன். சமைக்க புரியா? அதெல்லாம் வேண்டாம், நீ இன்னைக்கு எதுவும் சமைக்க வேண்டாம். எல்லாம் நான் ஆர்டரே போட்டுறேன். வேண்டாங்க, எதுக்கு வேஸ்டா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு காசு தான் வேஸ்ட் ஆகும். நான் வீட்லயே சமைக்கிறேன். வேண்டாண்டே, அதான் நானே வாங்கி தரேன்னு சொல்றேன் இல்லையா. அத்தை மாமாவுக்கு எல்லாருக்கும் சேர்த்தே வாங்கிடலாம். ஓகேவா? அப்போ ஓகே. உனக்கு அப்ப வேண்டாம், அவங்களுக்கெல்லாம் சேர்த்துனாதான் ஓகேவா? அப்படி இல்லைங்க. சரி, இன்னொரு சர்ப்ரைஸ். ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டதும் கைமா உங்க வீட்டுக்கு போறோம் இன்னைக்கு. என்னங்க சொல்றீங்க, நிஜமாவா? ஆமா ராதிகா, நீ வந்ததுல இருந்து உங்க வீட்டுக்கு போனன்னு என்கிட்ட கேட்கவும் இல்லை. உனக்கு ஆசை இருக்குன்னு எப்படி எனக்கு தெரியும். இன்னைக்கு வேலையும் இல்லை, வீட்டுலதான். சரியா, போயிட்டு வந்துருவோமா? அத்தை மாமா கிட்ட சொல்லிக்கிட்டே போயிடலாங்க. கண்டிப்பா சொல்லிக்கிட்டே போலாம். ஏன், எப்படி ராதிகா, நீங்க ஹாப்பியா தானே இருக்கா? ஆமாங்க, எப்பவும் கேக்குறீங்க, நான் ஹாப்பியா தான் இருக்கேன். யாரோ வந்திருக்காங்க, நான் யாருன்னு போய் பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம், ஃபுட் ஆர்டர் பண்ணல அவங்க தான். ஆர்டர் பண்ண போறேன்னு சொன்னீங்க. சார் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தானே வந்து சொன்னேன், கொண்டு வருவாங்க, சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். சார் உள்ள வாங்க. சார் உங்க ஆர்டர். ஓகேங்க, அதை வச்சுட்டு போங்க. ஓகே சார். எப்படி, சாப்பிட்டுட்டே கிளம்புவோமா? சரிங்க. ரிப்போர்ட் எல்லாம் கரெக்டா எடுத்து வைங்கன்னு சொல்லும் போதே வச்சுட்டேன்னு சொன்னாங்க. அங்க போயிட்டு அது இல்ல இது இல்ல. நீ இது யாரு வந்துட்டு போறது, அது யாரு வந்துட்டு போறது, இது என்ன கவரு? இல்ல சித்தி, இன்னைக்கு சாப்பாடு எல்லாருக்கும் சேர்த்து ஆர்டர் போட்டுட்டேன், சாப்பிட்டுட்டே போங்க. சாப்பாடு ஆர்டர் போட்டுட்டியா? ஏன் மகாராணி வீட்டுல சமைக்க மாட்டாளோ? அவங்க குடும்பமே கடையில இருந்து சாப்பிட்டு வந்த குடும்பம் தானோ, கொஞ்சம் போல இதுல போட்டு அவிக்கிறதுக்கு முடியாது. சித்தி, அவ எதுவும் பண்ணல, நான் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். அது நாங்கெல்லாம் போன புறம் வாங்கி சாப்பிடலான்னு சொன்னாலோ? இல்லத்த, அதுல உங்களுக்கு மாமாவுக்கு எல்லாருக்கும் சேர்த்துதான் ஆர்டர் போட்டாங்க. நீ பேசாத, நான் உன்கிட்ட எதுவுமே பேசல. சித்தி. ஆமல, எதுக்கு எடுத்தாலும் என்கிட்டயே கோவப்படு சித்தின்னு. இந்த வீட்டுல வர வா திறக்கவே முடியல. இப்ப ரிப்போர்ட் எடுக்க வந்தனால இவங்க கல் தானே என்னன்னு தெரிஞ்சு. இதுக்கு மேலே இவள சும்மா விடவே கூடாது. இவங்க எதுல வீக்னஸோ அதுலயே இவங்கள அடிக்கிறேன், பாத்துக்கலாம். போங்க சித்தி போங்க, சித்தப்பா வரட்டு கேட்டுக்கிறேன். நான் வளர்த்த சொந்த கோழியையே திருட்டுத்தனமா திருடி தின்ன கோழி மாதிரி திருட்டு கோழி ருசிக்கன்னு சொல்லியே தின்னுட்டனே. இந்த கிழவி இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு கோழி போச்சு, கொஞ்சம் கூட மனசுல ஒரு இது இல்லாம அம்மைய மூலம் தின்னுட்டு கிடந்து உறக்கம். என்ன உமா, 4 முடி ஏதோ பறி கொடுத்த மாதிரிலே இருக்கு. ஏன் இருக்க மாட்டா? அதான் கோழி போயிட்டுலே அந்த வருத்தம். வா சின்ன பொண்ணு விசாரிப்போம். எக்கா, ஏக்கா வருத்தப்பட்டு இருக்கிறிய? விடுங்க, பாத்துக்கலாம்க்கா. நீங்க ஏன் வருத்தப்படுறிய? உனக்கு என்ன, நீ சொல்லுவா இழுவ. போனது ஏன் கோழி, வேதனை வருத்தமும் எனக்கு தான். சரி விடுங்க, அதான் வெட்டியாச்சு தின்னாச்சுலாம், விட்டு தள்ளுங்க. வசந்தி அக்கா போயிட்டாவ்ல? எப்படி அது எப்படி போல சின்ன பொண்ணு? உள்ளதான் நல்லா தூக்கம். ஏக்கா விடுங்க, போனதே நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்காதீங்க. புரியுதா? புதுசா ஒண்ணு வாங்கலாம். ஆமா, ஈஸியா எல்லாரும் சொல்லுவிய. புதுசா வாங்கிறதுக்கு செல்வாகிட்ட தான் காசு கேட்கலான்னு இருக்கேன்.
செல்வா கிட்ட காசு கேட்க போறீங்களா? செல்வா கிட்ட ஏன் வருது இல்லையா? கோவம் வருது இல்லையா? எல்லாரும் அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னா ஓசியில தானே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா அட்வைஸ் பண்றீங்க. தனக்கு நீ வரும்போது முகம் எல்லாம் மாறுதே. ஷோ கடவுளே, நீங்க 2 பேரும் விடுங்க. ஷப்பா சின்ன பொண்ணு, நீ இங்க நிக்கியா? உன் மாமியார் உன தேடிட்டு இருக்குமா? நிறையா இருக்கு. இந்த கிழவிக்க தொல்லை தாங்கே முடியல. என்ன யாதுன்னு தெரியலம்மா. என்கிட்ட சொல்லி விட்டாவ பாத்துக்க. என்னன்னு போய் பாத்துறா. சரியா? போலாம் போலாம். இப்பதான் வந்து இருந்தேன். போலாம்க்கா. சரிம்மா, பின்ன போ. ஏக்கா விடுங்க, சும்மா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்காதீங்க. சொல்லுவிய என் வியாதனை எனக்குண்ணா. ஏன் உண்மைந்த எவ்வளவு நேரமான உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கிட்டே உன்னை வர சொல்லு சொல்லி விடணுமோ? சொல்லி விட்டா வருவியா நீ? இதோ பாருங்க, பொறுமையா போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டு இருக்காதுங்கண்ணா. தேவையில்லாம இதை பேசுனீங்கன்னா ஏதாவது நடந்துட மாத்துக்கிடுங்க. சின்ன பொண்ணு சும்மா இரு. உன் மாமியார் வேற கோவத்துல இருக்க மாதிரி இருக்கு. இப்படிதான் உமா மூஞ்ச வச்சு வச்சு எல்லாரையும் பயங்காட்டி இவ பெரிய டான்னு நினைப்பு. ஓவரா துள்ளாத பாத்துக்க. வீடெல்லாம் துறந்து போட்டுட்டு எங்க போய் விழுந்தா நீ? எங்க போய் விழுந்தனா? நான் எங்கேயும் போலியே. நான் இப்பதான் வீட்டுல இருந்து வெளியே வந்தேன். ஆமா, இவ பெரிய அரிச்சந்திரனுக்கு பரம்பரை, பொய் சொல்ல மாட்டா. இங்க பாரு, நீ எப்ப வந்தான்னு எனக்கு தெரியும். வீடெல்லாம் அந்த ஆத்துல திறந்து வச்சுட்டு வந்துருக்கிய. என்ன சின்ன பொண்ணு, நீ சொல்லியது ஒரு நியாயம் இருக்கதான் நீ செய்து. வீட்டுள்ள கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வச்சிருக்க இல்லையா? வீட பூட்டிட்டாது வந்துருக்கலாம் இல்லையா? 4 முடி ஏற்கனவே கோவத்துல இருக்கேன். அதையும் இதையும் ஏத்தி சொல்லி விட்டு ஏத்தி விடாதுங்க பாத்துடுங்க. இல்லப்பா, நான் உன்னை ஏத்தி விடல சின்ன பொண்ணு. என்ன மனசுல பட்டதா சொல்லி அப்புறம் வா விருப்பமா வீட்டுக்கு போனேன். இவளுக்கு பின்னாடியே ஒவ்வொருத்தரையும் அனுப்பணும். கூட்டிட்டு வா நீ. பாருங்க, நீங்க வச்ச ஆள் ஒண்ணும் நான் கிடையாது. வீட்டுக்கு போன்னு சொன்னோன்னு என்னால எல்லாம் போக முடியாது. நீங்க வீட்டுக்கு போங்க முதல்ல. ஓவரா பேசாத. ஏதாவது ஆயிரும். ஆகும். நீங்க எதுவும் பண்றதோட என் கை புளியங்காலே பறிச்சுட்டு வரோம். என் பையன் வரட்டு, எல்லாம் சொல்லி கொடுத்து உன்னை எந்த முறையில் நடத்துக்கணுமோ அந்த முறையில் நடத்திட்டோம்னா பாத்துக்கலாம். ஆஹா, இனிதான் மேடம் புதுசா சொல்லி கொடுக்க போறாவ. எப்பவன் ராத்திரியா மாப்பிள்ள வந்தோடனே இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறிய? விடுங்க சின்ன பொண்ணு. 4 முடி சண்டை உழுதுட்டு இருக்கும்போது திருப்பி ஆத்திட்டு இருக்காதுங்க பாத்துடுங்க. இந்த பேசியதுக்கெல்லாம் உனக்கு அப்பவே வழக்கமாற எடுத்து 4 சாத்திருக்கணும்ல, அப்ப தெரியும். வழக்கமாற வச்சு சாத்தி இருக்கணுமா? இதுக்கு மேல சும்மா விட்டா சரி வராது. என்ன சின்ன பொண்ணு, என்னாச்சு? சின்ன பொண்ணு சும்மா இரு. போடு, தலையில தூக்கி போட்டு என் கதையை முடிச்சிடலாம் தானே பாக்கியா? நான் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா போவேன். என்ன வழக்கமாத்துல அடிக்கணும்னு சொல்லுங்க. நீங்க யாரு? இப்ப பாருங்க. வானா, அப்புறம் கல்ல வச்சு விளையாடிட்டு இருக்க. விளையாடாம தூக்கி போட்டுட்டு வானா. வந்துட்டா கல்ல தூக்கிட்டு. ஐயோ சின்ன பொண்ணு, என்னாச்சு? நான் அடிச்சாதானே வீட்டுக்கு வந்து சேரு. ஐயோ சின்ன பொண்ணு, என்னாச்சு? எழுத முதல்ல கல்ல தூக்கி போடு. சின்ன பொண்ணு எழும்பு. சின்ன பொண்ணு, ஐயோ என்னாச்சு? ஏக்கா, சின்ன பொண்ணுங்க மாமியாரு கல்ல தூக்கி சின்ன பொண்ணு தலையில போட்டுட்டு அவனை மயங்கி கிடைக்கியா? ஐயோ என்னமா சொல்லியா? அவளை தண்ணி ஏதாவது கொடுத்து எழுப்புங்க. சரிக்கா, நாங்க எழுப்பியோம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஐயே பாவம் சின்ன பொண்ணு, மாமியார் கல்ல தூக்கி தலையில போட்டுட்டே 4 வட்ட போய் சொல்லுவோம். சின்ன பொண்ணு எழும்பு. சின்ன பொண்ணு இல்ல, தூக்கு, தண்ணி ஏதாவது கொடுப்போம். சின்ன பொண்ணு. ஐயோ சின்ன பொண்ணு, உனக்கு என்ன சின்ன பொண்ணு ஆச்சு? சின்ன பொண்ணு எலும்பு. சின்ன பொண்ணு எத்தனை வாட்டி படிச்சு சொன்னேன். அம்மே நீயும் சண்டை போடாதுங்க நீ. சின்ன பொண்ணு என்கிட்ட பேச. சின்ன பொண்ணு எனக்கு பயமா இருக்கு. சின்ன பொண்ணு டாக்டர் எப்படியாவது என் சின்ன பொண்ணை காப்பாத்துங்க டாக்டர். எனக்கு கஷ்டமா இருக்கு டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர். கத்தாதீங்க, இது ஹாஸ்பிட்டல், புரியுதா? நீங்க கத்துனீங்கன்னா அடுத்த பேஷண்ட்டுக்கு தொந்தரவா இருக்கும். மனசுலாச்சா? புரியுது டாக்டர். என் பொண்டாட்டி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கியா, அவளை காப்பாத்துங்க டாக்டர். பொறுமை, காப்பாத்திரலாம். வருத்தப்படாதீங்க. நீங்க கொஞ்ச நேரம் வெளியே போங்க. இல்ல டாக்டர், ரத்தம் எல்லாம் கொட்டுது. சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பாருங்க, நான் இங்கே இருக்கேன். நீங்க இங்க இருந்தா என்னால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் வெளியே போங்க. நர்ஸ். ஓகே டாக்டர், நான் வெளியே போறேன், சீக்கிரம் பாருங்க. வெரி குட், ஐ வில் அப்ரிஷியேட் யூ. ஹலோ, இங்க பாருங்கம்மா,
என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க? சிஸ்டர் சொல்லுங்க டாக்டர். கத்தாதம்மா, பேஷண்ட்டுக்கு முதலுதவி சிகிச்சை கொடுக்கணும். ஓகே டாக்டர். நீங்க போய் எல்லாம் ரெடி பண்ணுங்க, நான் பேஷண்ட பல்ஸ் பார்த்துட்டு வரேன். ஓகே டாக்டர். எழுமுங்கம்மா, என்னாச்சு உங்களுக்கு? என்ன வர்க்கீஸ், டாக்டர் பாத்தியா? டாக்டர் என்ன சொல்லியாரு? டாக்டர் இப்பதான்க்கா பார்த்துட்டு இருக்கவ. சின்ன பொண்ணுக்கு பேச்சு மூச்சு எதுவுமே இல்லக்கா, பயமா இருக்கு. பயப்படாதீங்க அண்ணா, ஒன்னும் ஆகாது. என்ன வர்க்கீஸ், என்னாச்சு? சின்ன பொண்ணு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காவளா? அதான் ஓடி வந்தேம்மா. என்ன? அம்மைக்கு அவளுக்கு சண்டை வந்திருக்குக்கா. யாரு என்ன பண்ணான்னு தெரியல. ரத்த காயமா என்னமா இங்கே கிடைக்கியா? அனிகா, எங்க வீட்டுல சிதக்கா நடந்துச்சு. ஐயோ, மாமியாருக்கு மருமகனும் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. மாமியார் வழக்கமாத்தால அடிப்பேன்னு சொன்னோன்னா இவ ஒரு கல்ல தூக்குனா. அவைய தட்டி விட பார்த்தாவளா, அது இவளுக்கு மேலேயே பட்டுட்டு. ஐயோ, எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு? சே, இப்ப சின்ன பொண்ணு எப்படி இருக்கா? டாக்டர் இப்பதான்க்கா பார்த்துட்டு இருக்காரு, இன்னும் வரல. வர்க்கீஸ் டாக்டர். டாக்டர் என்னாச்சு டாக்டர்? என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? அவங்கள நம்பி பார்க்கலாமா? பேசுறாங்களா? அவங்களுக்கு ஒன்றும் இல்லையே. பதறாதீங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா என்னன்னா அவங்க... என்னாச்சு டாக்டர் சொல்லுங்க. தலையில அடிபட்டதால அவங்க கொஞ்சம் மூளை குழம்பி போச்சு. குழந்தை மாதிரிதான் இனி நடந்துப்பாங்க. என்ன டாக்டர் என்ன சொல்றீங்க? கத்தாதீங்க, அவங்க சரியாகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். நீங்க இப்ப வேணா கூட டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுல வச்சே பாத்துக்கலாம். டாக்டர், ஏற்கனவே அவ குழந்தை மாதிரி தான் டாக்டர். கவலையை விடுங்க, பாக்குறதுக்கு நீங்க கத்துக்க வேண்டாம். இதே மாதிரி கண்டினியூவாவே பாத்துக்கோங்க. பழசெல்லாம் மறந்துட்டாங்க. உங்களெல்லாம் யாருன்னே இனி அவங்களுக்கு தெரியாது, புரியுதா? என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்ப எங்க சின்ன பொண்ணு எங்க எல்லாரையும் மறந்துடுவாளா? ஒட்டு மொத்தமா எல்லாரையும் அவங்க மறக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேரை மறந்துப்பாங்க, கொஞ்சம் பேரை முறைச்சு மாறி கூப்பிடுவாங்க, கொஞ்சம் பேரை நல்லா ஞாபகம் வச்சிருப்பாவ. டாக்டர், நான் என் ஒய்ஃப் போய் பார்க்கலாமா? தாராளமா போங்க. போற முன்னாடி பில் அமௌண்ட கொஞ்சம் பே பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும். பார்த்துட்டு வந்து பே பண்றேன் டாக்டர். என்னக்கா, சின்ன பொண்ணுக்கு இப்படின்னு டாக்டர் சொல்றாரு? பாவம் சின்ன பொண்ணு. வருத்தப்படாத உமா, நம்ம கூட தானே இருப்பா. நம்ம பேசி பேசி அவளை சரி பண்ணிடலாம், வருத்தப்படாத. சரிக்கா. கீதா, மீன் கடையில இருந்து வெளியே வரும்போது ஆம்புலன்ஸ் ஒன்று வந்து இல்லையா? நம்ம வேற யாருக்கோ என்னமோ ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அது நம்ம ஊருக்கு தான் வந்துருக்கு பார்த்துக்க. என்னக்கா சொல்றீங்க? நம்ம ஊருக்கா? நம்ம ஊருக்காரே தான் எல்லாரும் குத்துக்கல்ல மாதிரி இருக்காளே. ஆம்புலன்ஸ் எதுக்கு இங்க வந்துச்சு? உங்ககிட்ட யாரும் தெரியாம சொல்லியிருப்பாங்களா இருக்கும். என்னன்னு தெரியல கீதா, ஊருக்குள்ளதான் வந்த மாதிரி சொன்னாவோ பார்த்துக்க. என்னாச்சோ ஏதாச்சோ, ஒருவேளை அங்க அந்த கலவியும் மருமகளுக்கு சண்டை நடந்து சரஸ்வதி கலவி ஹாஸ்பிட்டல் அட்மிட்டோ என்னமோ. அது ஒரு வேலை இருந்தாலும் இருக்க சான்ஸ் இருக்குக்கா. எங்க போனாலும் சேர்ந்து சேர்ந்து நின்று ஒரே இழிச்சு இழிச்சுதான் பேசிட்டு இருக்காளுவ. என்னத்த பேசல யாரு பேசலன்னு நமக்கு தெரியல. கீதா, காத்திமாக்கா மீன் வாங்கலையாக்கா? இல்ல கீதா, நீ ஆத்து வாங்கின மீன் குழம்பு கடந்துமா, அதை வச்சு இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு தான் வாங்கல பார்த்துக்க. உள்ள ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு போச்சு. யாரு உடம்பு சரியில்லை தெரியுமா? ஏக்க நாங்களும் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இங்க ஊருக்குள்ள வந்து அடா ஆமா கீதா, சொய்னு 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 ஒரே சவுண்டா இருந்துச்சு பார்த்துக்க. நான் யாருக்கோ என்னமோ ஆயிட்டுன்னு நினைச்சேன். யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நம்ம ஊருக்குள்ள வேற ஆம்புலன்ஸ் வந்துட்டு போயிருக்கு. கீதா, நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் வந்தாச்சியா, இனி தெரிஞ்சிடும். எல்லாரும் இங்கே அம்மா நிக்கிறியா? என்னக்கா? அடா, அதை பத்தி தான் நான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். யாருக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? யாருக்குக்கா என்னாச்சு? அம்மா கேக்கியா? சின்ன பொண்ணுக்கும் அவளுக்கு மாமியாருக்கும் சண்டை போல. சின்ன பொண்ணுங்க மாமியாரு இங்க வந்து சின்ன பொண்ணு பியாடிட்டு இருந்தாமா. பெரிய பெரிய கல்லம்மா பாறாங்கல்ல. அடா ஆமா, அந்த கல்லு விட்டோன்னா 4 அப்பார்ட்மெண்ட் கட்டலாம். அப்படிப்பட்ட பெரிய கல்ல தூக்கி சின்ன பொண்ணுங்க நாட்டு மண்டையிலே போட்டுட்டாமா. ஐயோ, ஆமாமா, பக்கத்துலதான் பாத்துட்டு இருந்தேன். அதோட அந்த சின்ன பொண்ணு பிள்ளை சரிஞ்சு விழுந்தாமா. ஐயோ, பொழக்கு 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 பொழக்குன்னு ரத்தம் அடிச்சு தள்ளிச்சு. என்னக்கா அவ்வளவு சீரியஸா? அட ஆமா, உடனேதான் ஆம்புலன்ஸ் போன் பண்ணோன்னு ஆம்புலன்ஸ்காரன் வந்து தூக்கி போட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கு. பிள்ளை இருக்கோ போச்சோ யாருக்கு தெரியும்? ஐயே, அப்படியா? அவ்வளவு சீரியஸாவா இருக்கு? எங்களுக்கு ஒரு வார்த்தை தெரியாதக்கா. இப்ப எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காளோ? ஹாஸ்பிட்டல்
கொண்டு போய் நிறைய நேரம் ஆகுது, இன்னும் ஒரு தகவலும் வரல. உங்ககிட்ட யாருக்க ஃபோன் நம்பர் இருக்குன்னா அக்கா ஃபோன் பண்ணி கேட்டு வருமா? அப்படியா? சரிக்கா. அக்கா வசந்திக்கு அக்கா நம்பர் இருக்கு, நான் கேட்டு பாக்குறேன். கேளுங்கம்மா, பாவம் சின்ன பொண்ணு இருக்காளோ என்னன்னு தெரியல. நானும் போய் யார்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். எப்படி இது கேஸ் ஆகும் இல்லையா? ஆமா, இது கொலை முயற்சி கேஸ் இல்லக்கா, கண்டிப்பா கேஸ் ஆகும். சின்ன பொண்ணுங்க மாமியார தீந்து பாவம் தாவலாம். சும்மா விட்டு அதை செய்யல இதை செய்யலன்னு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கேன். சும்மா கிளம்பிக்கிட்டே இருக்க அந்த கிளவி. புஷ்பாக்கா, நான் போன் கொண்டு வரல. ஒன்னு வசந்தி அக்காள்கிட்ட போன் பண்ணி என்ன யாச்சு கேட்டு பாருங்கக்கா. சரிக்குதான் நான் கேக்குறேன். வர்க்கீஸு, நீ வருத்தப்படாதப்பா, சின்ன பொண்ணை சரி பண்ணிடலாம். நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம், சும்மா சும்மா பேசியே நாங்க அவளை சரி பண்ணி எடுத்துடலாம். நீ எதுக்கும் வருத்தப்படாதம்மா. சரிக்கா. ஏக்கா போன் அடிச்சுக்கிட்டே கிடக்கு. ஹலோ, சொல்லு புஷ்பா. ஆமா லைட்டா தான். ஆமாம்மா, இங்க படுத்துருக்கா. நாங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். சரி வைக்கட்டா? சரி நான் வாரோம், வீட்டுக்கு தான் வரேன். யாருக்கா? வேற யாரு? புஷ்பா தான். சரஸ்வதி கலை பார்த்தா இல்லையா, சொல்லியிருக்கேன் போல. என்னாச்சு என்ன சொன்னாவ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்கலுவேன். 4 பேர்கிட்ட போய் சொல்லணும் இல்லையா? பாவம் சின்ன பொண்ணு, நம்ம கூட எப்பவும் சிரிச்சு பேசி நமக்கு துணையா இருப்பா. இப்படி ஆயிட்டா பாருங்கக்கா. வருத்தப்படாத இழுவ. நம்மளாம் எதுக்கு இருக்கோம், சின்ன பொண்ணை சரி பண்ணி எடுத்துடலாம். நீ ஃபீல் பண்ணாத. கஷ்டமா இருக்குக்கா, எப்பவும் அங்கேயும் ஓடிச்சாடி தெரியவா. அதை நினைச்சு நீ வருத்தப்பட்டு இருக்காத. ராத்திரி எல்லாரும் சேர்ந்து ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணிருனா, எனக்கே கஷ்டமா இருக்கு. அவ இந்த நிலைமையில கிடைக்க உங்களுக்கு சாப்பாடு முக்கியமா? எனக்காக சொல்லலனா, வீட்டுல 3 கிடைக்காளோ இல்லையா, அவளுக்கு தான் சொல்லி. சின்ன பொண்ணுக்கு வேற இப்படி அடிபட்டிருக்கு. இன்னைக்கு வீட்டுல சமைக்க வேண்டாக்கா, பாத்துக்கலாம். சரி, ஏதாவது பண்ணலாம். செல்வா வரும்போது போன் பண்ணி சொன்னா ஏதாவது வாங்கிட்டாது வருவான் இல்லையா? ஆனா யாரு இருந்தா என்ன இல்லன்னா என்ன, நமக்கு தின்னணும் அதுதானே. ரொம்ப பண்ணாதானா, நான் அந்த மாதிரி சொல்லல. நான் நல்லா இருந்தாதான் நான் சின்ன பொண்ணு நல்லா பாத்துக்க முடியும், அப்படிதான் சொன்னேன். நல்லா சொன்னிய. போங்க பாப்போம். வர ஒரு செல்ல கூட வா திறக்க முடியலம்மா. என்னத்த சொன்னாலும் மாறி 1008 கொஸ்டின். சண்டை போடாம இருங்கக்கா, கொஞ்ச நேரம் தூங்கட்டு. சரி வர்க்கீஸு, நீ பாத்து போ. இவ கூட எல்லாம் மனுஷன் வள்ளி நடப்பானாக்கா, இதுக்கும் குறை. புலம்பாம இருன. என்ன செல்ல தாயி, எப்பவே போன் பண்ணேன், வர நேரமா இது. சொல்ல நினைச்ச கதை கூட மறந்துலையா போவோம். என்னக்கா நீங்க வேற. நீங்க போன் பண்ணோன்னா போனை எடுத்துக்கிட்டு மெதுவா உங்ககிட்ட பேசிக்கிட்டு அப்படியே வாரேன். என் மருமக நின்று முறைச்சு பார்த்துட்டு நிக்கியா. முறைச்சு பாக்கியாளா? ஏன், என்னவா அவளுக்கு? இந்த நேரம் இந்த கிழவி எங்க போறான்னு அவளுக்கு தெரியணும் இல்லையா? அதான் வரைக்க பாத்துக்கிட்டு இருந்தா. நானும் விட்டுவேனா, அப்படியே காத்தார நடக்கிற மாதிரி நடந்துகிட்டே இருந்தேன். நீ எங்கேயாவது வந்தாவோ மோனுகிட்ட ஏதாவது சொல்லி எடுத்து கொடுத்துருவாளோ? ஆமா, அவ எப்பேற்பட்ட ஆளு, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதது ஏதாவது உண்டா? நான் வெளியே நின்னோடனே என் மோனுகிட்ட போய் சொல்லியா, உங்க அம்மா எங்கேயோ போறாவ போல இருக்கு. நீ அப்படியாக்கா? என் வீட்டுல உள்ளவளவே மிஞ்சிடுவ போல இருக்கு. உடனே என் மோனை வந்து, ஏன் மணி 10 இல்ல இந்த பனியில போய் நிக்கிறிய அப்படி இப்படின்னு கேட்டான். நான் என்ன, எனக்கு ஏதாவதுன்னா நீ ஏன் பாக்கியா, என் பென்ஷன் மலத்துல தானே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா பேச முடியல, உள்ள போயிட்டான். அதான் நானும் உடனே ஓடி வந்தேன். எல்லாருக்க வீட்லயும் இதே நிலைமைதாம்மா. என்னத்த சொல்லதுக்கு. ஆமா, நான் சொல்ல வந்ததே மறந்து போச்சு. விஷயம் அறிஞ்செல்லாம் எப்படி? எது சின்ன பொண்ணுதா? அட ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஆமா, எப்போ என்ன மாமியார் கொடுமையா இருந்திருக்கு பத்தியெல்லாம். எல்லாம் தூக்கி மண்டையில போட்டுட்டாலே. பாவம், சின்ன பொண்ணு பழச்சதே பெரிய விஷயமாமே. அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிட்டியாவ. அத சொல்லதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டேன். உங்ககிட்ட யாரு சொன்னது இந்த கதைய? என்கிட்ட புஷ்பா வந்து சொன்னா பார்த்துடுக்க. இப்ப சின்ன பொண்ணுக்கு எப்படி இருக்கு என்னன்னு தெரியல. விடிஞ்சா ஒண்ணு போய் பார்த்துக்கிட்டு வந்துடானு. நானும் விடியட்டு போய் பார்க்கலான்னு தான் இருக்கேன். ஆனா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகும்போது கூட மாமியார் போனா இல்ல பார்த்துடுங்க. அவ வீட்டுலதான் இருந்தா. சும்மா சொல்லக்கூடாது மாமியாரையும், அதுவும் பாவம். அவளுக்கு என்ன பிரச்சனை நடக்கணும் நமக்கு தெரியாது இல்லையாக்கா. நம்ம தெரியாம யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது பார்த்துக்கிடுங்க. இருந்தாலும் சின்ன பொண்ணுங்க மாமியார் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாதுதான். நம்மகிட்ட நல்லா பேசி சிரிச்சாந்த அக்கா. திடீர்னு ஏன் இவ்வளோ கோவம் வந்துச்சோ? கோவம் வரதுல இருக்கட்டு செல்ல தாயி. பாரா, கல்ல தூக்கி போடணும்னா
இவ என்ன தப்பு பண்ணிட்டான்னு இப்படி கல்லதி போட்டா? இப்படியே பண்ணுனா நான் என் வீட்டுல உள்ளவளுக்கு மேல எத்தனை வாட்டி கல்லதி போட்டுக்கணும் தெரியுமா? பாத்திமால இந்த ராத்திரி வாரா. என்ன பாத்திமா, ராத்திரி வெளியே போனாக்களே இருக்கு? ஆமாக்கா, இது ஒரு விஷயமா கீதாவை பார்க்க வேண்டியதா இருக்கு, பார்த்துடுங்க. அதான் போறேன். இந்த ராத்திரி கீதாவை பார்க்க அப்படி என்ன அர்ஜென்ட் உனக்கு வந்துட்டுமா? அர்ஜென்ட் ஒன்றும் இல்லை, சும்மா போய் பார்க்கறதுக்கு தான். ஏன் இந்த ராத்திரி உங்க ரெண்டு பேருக்கும் தூக்கம் வராமல இதுல இருந்து பேசிட்டு இருக்கிறீங்க? விடிய விடிய இதுல இருந்து பேசணும், விடிஞ்ச பிறகு இருமேல சளின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும், அப்படித்தானே? ஏன் நீ வேறம்மா, நாங்க சும்மா இல்லையா அதிகம், பனியே இல்லை ஒரு கனியே இல்லை, நீ போ. பாத்தீங்களா, அப்படி என்ன அர்ஜென்ட் இந்த ராத்திரி அவளை பார்க்க இவ போறா? என்னவா இருக்கும்? நேரத்துக்கு அவ என்ன பண்ணா இவ என்ன பண்ணான்னு சொல்லதுக்கு போறாளா இருக்கான், வேற எதுக்கா இருக்கான்? போட்டு போட்டு எத்தனை நாள் ரெண்டரை அப்படி சேர்ந்து தெரியாளோனே பாத்துருவோம். சாரி ராதிகா, உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு மதியம் சித்தப்பாயும் சித்தியும் வந்ததால முடியல. சித்தப்பாய்க்கு வேற ஒரு டேப்லெட் கிடைக்காம இருந்துச்சு இல்லையா, அதை வாங்கிட்டு வரதுக்கே லேட் ஆயிடுச்சு ராதிகா, சாரிண்ணா. சரிங்க, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போயிட்டு போலாம், அதனால எல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ரொம்ப ஆசைப்பட்டிருப்பல ராதிகா, வீட்டுக்கு போனா அண்ணனை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் எல்லாம். இன்னைக்கு போகலன்னா நாளைக்கு கூட்டிட்டு போக போறீங்க. எப்படி நாளைக்கு போலாமா? எப்படி நாளைக்கு கண்டிப்பா போலாம். சொல்ல மறந்துட்டேன்டே, நாளைக்கு உங்க அத்தை பையன் அரவிந்தா அவங்க ஒய்ஃபும் வராங்களாம். அப்படியா? எப்ப போன் பண்ணாங்க? நீ குளிக்க போயிருந்தா இல்லையா, அப்பதான் போன் பண்ணாங்க, நான் தான் எடுத்து பேசினேன். நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? சரி சரி, வரட்டும். அவங்க எங்க, அவங்க வரும்போது அத்தை ஏதாவது சொல்லுவாங்களா? அதுதான் எதுவும் சொல்ல விடாம நான் பாத்துக்கிட்டேன். நாளைக்கு வேற உங்களுக்கு ஒரு கேஸ் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, நீங்க வேற கோர்ட்டுக்கு போயிடுவீங்க. நாளைக்கு நான் என்ன வேலை இருந்தாலும் போக மாட்டேன், வீட்டுல தான் இருப்பேன். ஆமா, உன்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, சித்திக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு, கொடுத்துருவோன்னா? வேண்டாங்க, அத்தை பாவம். ஹேய், என்ன சொல்லியா, உன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்காவ, இன்னுமா சொல்ற அத்தை பாவனி? சும்மாதான் ஒரு ட்ரீட்மெண்ட், பாத்துக்க. மணி எவ்வளவு நேரம் ஆகுது, மேல இன்னும் லைட் ஆஃப் பண்ணவே இல்லையா? சித்தி தான். சரி, நீ இங்கே உட்காரு, நான் போய் சித்திய லைட்டா பாத்துட்டு வந்துடுறேன். எதுக்குங்க? இப்ப எதுக்கு போறீங்க? சித்திக்கு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, போயிட்டு வந்துடுறேன். எனக்கு புரியல. நீ இரு ராதிகா, நான் போயிட்டு இருந்தா வந்துடுறேன், நீ இங்கே இரு, இப்ப வந்துடுறேன். எங்க போறாங்க? என்ன ட்ரீட்மெண்ட்? ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாங்க. சரி, போயிட்டு வரட்டு, வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கல்ல, பாத்துக்கலாம். லைட்டு 9 லைட்டையும் போட்டுட்டு ஃபேனையும் போட்டு ஏசியும் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கணும். யாரு கரண்ட் பில்லு கட்டியா? சே, பாரு எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லா லைட்டும் அந்த மாதிரி கிடக்கு. டேய் ஏய் கௌதம், கூப்பிட்டா சவுண்டம் தரது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எல்லாம் இந்த மனுஷனை கொடுக்கணும், இவன் கொடுக்குற இலக்காரம் தான் எல்லாம் இப்படி இருக்கு. கடுப்பா இருக்கம்மா. சே, பெத்த பிள்ளை 2 நாள் வீட்டுல வந்து நில்லுன்னு கேட்டா அது வராது. பாரு, எல்லாரையும் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இது என்னது? ஐயோ கடவுளே, கொடுமையா? நானா ஒண்ணும் பண்ணலையே, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. என்ன இதுல ஒரு உண்மை மாதிரி நின்று காணல? ஒருவேளை நமக்கு தான் அப்படி தோணுச்சோ? சீக்கிரம் போயிரும். ஐயோ, இது என்னது? ஹேய், என்ன? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ எவ்வளவு நேரம்னாலும் ஃபேனு போடலாம், ஏசி போடலாம், சோஃபா மேல யாரு நிக்கலாம். ஆனா மேல ரூம்ல கடந்தா உனக்கு கோபம் வருதா? இத பாரு, என்ன நீ சாதாரணமா எடை போடாத. இல்ல இல்ல, ஒண்ணும் பண்ண மாட்டேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன், என்ன விட்டுரு. கௌதம், கௌதம், ஐயோ செஞ்சு என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. நமக்கு மட்டும் கண்ட விதவிதமா தெரியுது. ரூமுக்கு போயிரும். அந்த கௌதம், கௌதம். சித்தி, என்னாச்சு? கௌதம், அது வந்து இங்க என்ன வந்த மாதிரி இருந்துச்சு, என்ன என் ரூம்ல கொண்டு விட்டுரு.
என்ன சித்தி சொல்றீங்க? என்னதான் வந்துச்சா? என்னது? என்னதுன்னு ஒன்றும் தெரியல. என்ன ரூம்ல கொண்டு விட்டுரு, பயமா இருக்கு. ஐயோ சித்தி பயப்படாதீங்க, வாங்க நான் கொண்டு விடுவேன். உங்களை கொண்டு விட்டுட்டு நான் ராதிகாவும் கிளம்பலான் இருக்கேன் சித்தி. கிளம்பலானியா? எங்க எங்க கிளம்புறா? அதான் அவங்க இருக்கக்கூடாது நீங்க சொன்னீங்கல்ல சித்தி, கிளம்பிடலான்னு பாக்குறோம். இப்ப வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி இங்கே இரு, நாளைக்கு காலையில எதுனாலும் பாத்துக்கலாம். எனக்கு பயமா இருக்கு. என்ன சித்தி என்ன உளறீங்க? என்னதான் ஆச்சு? என்னைய ரூம்ல கொண்டு விட்டுரு, பயமா இருக்கு. சரி சரி பயப்படாதீங்க சித்தி, வாங்க வாங்க போலாம். சின்ன பொண்ணு இதுலயே உட்காரு, எங்கேயும் போயிடாத. ம், உனக்கு என்ன வேணாலும் எப்பனாலும் என்ன கூப்பிடு, நல்ல பக்கத்திலே தான் இருப்பேன். ம், ரெஸ்ட் எடு. தூங்குறியா? நீங்க யாரு? நீங்க எல்லாம் ஏன் என் வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறிய? என்ன பார்த்து சின்ன பொண்ணுன்னு சொல்றிய? நான் எவ்வளவு பெருசா இருக்கேன். ஏன்? வர்க்கீஸு வர்க்கீஸு. என்னம்மா எத்தனை வாட்டி சொன்னேன் 2 பேரும் சண்டை போடாம இருங்க இருங்க. நீ 2 பேரும் என் பேச்சை எப்பவாவது கேட்டீங்களா? பாருங்க கடைசி எங்க வந்து நிக்குது நீ. மக்கா, நான் அவளை திட்டுவேன் எடுப்பேன். ஆனா அவளை மனிதர் நான் அடிச்சது கூட கிடையாது. கல்ல எடுத்துட்டு வந்தா தட்டி தான் விட்டேன். அது அவளுக்கு தலையில விழ நான் நினைச்சு பார்க்கல மக்கா. இப்ப அழுது புலம்பி என்னம்மா பிரயோஜனம்? பாருங்க எல்லாத்தையும் மறந்து வந்திருக்கியா. நான் இப்ப என்ன பண்ண? வருத்த விடாத மக்கா, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன் அந்த பாட்டி அழுறாவ? ஏன் நீங்க எதுவும் காசு கீசு ஏதாவது பாட்டி கொடுக்கணுமா? என்ன அழுதுகிட்டு இருக்கு? சின்ன பொண்ணு நீ எதையுமே யோசிக்காம படுத்து தூங்கு. ஏன் எப்படி வெளியே இருட்டா இருக்கு, மழை வரும் போல இருக்கு, இப்ப தூங்கவா முடியும்? இப்ப என்ன மழையில விளையாடட்டா? சின்ன பொண்ணு ராத்திரி ஆகியாச்சு, நீ தூங்கு. தூங்கணுமா? தூங்குன்னு சொன்னா தூக்கம் வந்தாதான் தூங்க முடியும். யாரு நீங்க எல்லாம்? முதல்ல வீட்டுல இருந்து வெளியே போங்க. என் வீட்டுக்குள்ள என்ன பண்றிய? சரி நீ எதுவும் பேசாத, நாங்க வெளியே போறோம், நீ படு. சத்தம் போடாம அப்ப இருங்க, நான் தூங்கட்டா? சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு கிடையாது, நான் பெரிய பொண்ணு. பெரிய பொண்ணு சொல்லு. சரி பெரிய பொண்ணு படு. நல்ல பையன் பாரு, ஒரு பெரிய கட்டிலா கூட செய்து தரல, ஏன்னா படுக்கிறதுக்கு இடமே பத்தல. நாளைக்கு காலையில நீ ஒன்று பண்றியா? கடையில போய் பெரிய கட்டிலா வாங்கி தரியா, நான் நல்லா படுக்கிறதுக்கு? சரி சரி வாங்கி தரேன், நீ தூங்கு. நல்ல பையன், என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்னு சொல்லியா? தூங்கி. குட் மார்னிங். சரி குட் மார்னிங் குட் மார்னிங், தூங்கு. எப்படி பேசிட்டு செஞ்சுட்டு இருப்பா, இப்ப இப்படி படுத்து கடைசியில எல்லாத்துக்கும் காரணம் வர்க்கீஸு. வாங்கம்மா நீங்க போய் படுங்க போங்க. எதுனாலும் காலையில பேசிக்கலாமா, போங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.